Hi everyone, welcome to Impact IAS Academy. நம்ம ப்ரிலிம்ஸ் 2024க்கான வேரியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூஸ் ப்ரீவியஸாக எக்கனாமி பாலிட்டி இதெல்லாம் பார்த்துருக்கோம். நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸோட லிங்க்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் வியூ த ப்ரீவியஸ் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பாலிட்டி as well as எக்கனாமி. நம்ம இப்போ let us move on to science and technology. Before going to the topics of the day, just I would like to give you a few tips related to prelims. See, when it comes to prelims, almost 2 weeks இருக்கு. So those who are into full swing preparation will be running the last lap of your revision on various aspect which you have completed in the syllabus பொறுத்த வரைக்கும். So let me just focus on few preparatory aspect to face this examination. So நான் எப்பயுமே when it comes to counseling students வரும்போது இல்லை when they are demoralized சொல்ற ஒரு விஷயம் தான். See, it's a psychological game first of all. See, in the preparation related to syllabus, whatever the syllabus you are covered, whatever the revision you made till now, இது எல்லாமே ஒரு பார்ட் அப்படின்னா how much you are going to be present at your exam hall. இதுதான் இன்னொரு முக்கியமான பார்ட். பிகாஸ் எக்ஸாம் டேல when you see the question paper, don't have any prejudice. இந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், இந்த கொஸ்டின் டஃப்பாக இருக்கும், இந்த மாதிரி எந்த ப்ரிஜுடைஸும் வைக்காதீங்க. பிகாஸ் இஃப் யூ ஹாவ் த ப்ரிஜுடைஸ் அண்ட் அப்ரோச் இட், அதுக்கு வேற ஏதாவது ஒரு டைப்ல கொஸ்டின்ஸ் வந்துருச்சு அப்படின்னா the moment you see the question will get collapsed. ஸோ அப்போ என்ன அப்படின்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காம ஒரு ஓப்பன் மைண்டடா if you go to the exam hall, certainly யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு இன்னொரு பேர் நார்மலாக சொல்லுவாங்க அன்பிரடிக்டபிள் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த ப்ரெடிக்ஷனோ ப்ரிஜுடைஸோ இல்லாமல் போகும்போது கூல் காமன் கம்போஸ்டா வில் பி ஏபிள் டு அப்ரோச். அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரோச் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் வித் அ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். போன கொஸ்டினுடைய ஹேங் ஓவர் அடுத்த கொஸ்டினுக்கு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. வெதர் இட் இஸ் யூ ஆர் ஏபிள் டு சால்வ் இட் ஈஸிலி, ரொம்ப ஜூப்ளியன்ட் ஆகி எக்ஸைட் ஆகி அடுத்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறதோ, இல்லை மொதல் கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக அடுத்த கொஸ்டினில் அதே ஒரு டென்ஸ்டு மைண்ட் செட்டோட மூவ் பண்ணுறதோ கண்டிப்பாக வச்சுக்காதீங்க. when it comes to CSAT அப்படின்னு வரும்போதும் இதே விஷயத்தை தான் நான் சொல்றேன். டோன்ட் ஹெல்ட் அப் இன் அ சிங்கிள் கொஸ்டின். ஸோ குவான்ஸ் ரீசனிங் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல நீங்க போகும்போது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் ஐயோ இதை நம்ம சால்வ் பண்ண முடியுதேன்னு ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி ட்ராப்பிங் எல்ஸ்வேர். ஸோ அப்போ இந்த அப்ரோச் அண்ட் த மைண்ட் செட் matters a lot. So I wish you all the very best to all the aspirants who are going to write prelims 2024. Cool, calm and composed approach பண்ணுங்க. Certainly everyone can reach the next level. All the very best. So let us move on to the topic of the day. The first issue is related to mRNA vaccine. So in the mRNA vaccine அப்படின்னு வரும்போதே சயின்ஸ்ல we all very well know that when it comes to the body's reaction to any foreign protein or foreign material that entered into its body, it will generate what is called as antigen antibody reaction அப்படின்னு சொல்றோம். இந்த இம்யூன் சிஸ்டம் கிரியேட் பண்ற அந்த ஆன்டிபாடி ரியாக்ஷனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா we are able to protect ourselves naturally from the any foreign வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ ஏதோ ஒன்று அஃபெக்ட் பண்ணும்போது உடம்பு அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. ஸோ வென் இட் கம்ஸ் டு வேக்சின் என்ன விஷயத்த பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதர் நார்மலாக கன்வென்ஷனல் வேக்சின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வி கால் இட் அஸ் அட்டனுவேட்டட் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்டனுவேட்டட் வேக்சின்ஸோட ரோலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டெட் ஆர் பெரிய விருலண்டா இல்லாத ஒரு வைரல் புரோட்டீனை அல்லது வைரல் மெட்டீரியலை என்ன பண்ணுவாங்கன்னா அட்டனுவேட்டட் அப்படின்னா டெட் ஆர் நாட் லீஸ்ட் வைரல் விருலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம பாடியில் ஏற்றும் பொழுது அதை பேஸ் பண்ணி நம்ம பாடி கிரியேட் பண்ற ஆன்டிபாடி, தட் இஸ் இந்த ஆன்டிஜெனுக்கான ஆன்டிபாடி ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அதுக்கு அகெயின்ஸ்டான அந்த ஆன்டிபாடியை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கும். when a virulent strain infects us, immediately this antibody will engulf it and neutralize its effect. ஸோ இதுதான் நார்மலா வேக்சினேஷனோட philosophy. இங்க என்ன நடக்குது when it comes to mRNA அப்படின்னு பார்த்தீங்கன்னா mRNA, that is messenger RNA என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ல இருக்கிற கோட்ஸ், that is protein synthesis பண்ற கோடை காப்பி பண்ணி through a synthesis mechanism called as translation, it produces
certain protein. இப்போ ஒரு பர்டிகுலர் வைரஸ் பாடியில இந்த டிஎன்ஏ தட் இஸ் இட் கோட்ஸ் ஃபார் அ புரோட்டீன் எம்ஆர்என்ஏ கேரி பண்ற அந்த எம்ஆர்என்ஏவை சிந்தசைஸ் பண்ணி அந்த எம்ஆர்என்ஏவை நம்மளுடைய யாருக்கெல்லாம் வேக்சின் செலுத்துகிறோமோ அவங்க பாடியில் இன்ஜெக்ட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த எம்ஆர்என்ஏ ப்ரொடியூசஸ் த வைரல் ப்ரோட்டீன். அந்த வைரல் ப்ரோட்டீனுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பாடி இஃப் இட் இஸ் கிரியேட்டிங் ஆன்டிபாடி பிஃபோர் த virulent virus affects us, our body would have been filled with antibody that will engulf the virus without getting spread. அதுதான் வந்து இந்த எம்ஆர்என்ஏ வேக்சினோட முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஜெம்கோ வேக் ஓஎம் அப்படிங்கிற ஒரு எம்ஆர்என்ஏ வேக்சினை ஆல்ரெடி நமக்கு ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ஜெம்கோ வேக் ஓஎம் is the only mRNA vaccine currently approved in India. Okay, so under the emergency use authorization that has been made specific to counter, that is Omicron variant against இதை கொடுத்துருக்காங்க. that is கோவிட்ல நம்ம பார்த்தோம் வேரியஸ் வேரியன்ட்ஸ் ஆஃப் கோவிட் வந்தது. அதில் ஒன் ஆஃப் த வேரியன்ட் இஸ் ஒமிக்ரான். அதுக்கு அகைன்ஸ்டா இந்த ஜெம்கோவேக் ஓஎம் அப்படிங்கிற எம்ஆர்என்ஏ வேக்சின் வாஸ் இன் நியூஸ். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். அண்ட் வி நோ வெரி வெல் தட் கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் இது ரெண்டு இருந்தது. இதில் கோவிஷீல்டு பார்த்தீங்க அப்படின்னா வைரல் வெக்டார் வேக்சின் அப்படின்னு சொல்கிறோம். தட் யூசஸ் அண்ட் அடனோ வைரஸ் ஃபவுண்ட் இன் சிம்பன்சீஸ். அப்போ இந்த சிம்பன்சீஸ்ல ஸ்ப்ரெட் ஆன இந்த அடனோ வைரஸை பேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்டது கோவிஷீல்டு. வேறஸ் கோவேக்சின் வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னலி மேட் வேக்சின் பட் யூசஸ் இன்ஆக்டிவ் வைரல் ஸ்ட்ரெயின். இந்த இன்ஆக்டிவ் வைரல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது தான் ஐ டோல்ட் அட்டனுவேட்டட் வேக்சின் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த இன்ஆக்டிவ் வைரல் ஸ்ட்ரெயினை நம்ம பாடியில் செலுத்தும் பொழுது நம்ம பாடி வில் ஜென்ரேட் ஆன்டிபாடி ஆன்டிஜன் ரியாக்ஷன். ஸோ இதுதான் வந்து எம்ஆர்என்ஏ வேக்சின் அப்படிங்கிற நியூஸ். நெக்ஸ்ட் இஷ்யூஸ் செல் ஃப்ரீ டிஎன்ஏ. ஸோ இந்த செல் ஃப்ரீ டிஎன்ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அக்கார்டிங் டு ரீசன்ட் ஸ்டடி தே ப்ராமிசஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் குவிக் ஃபைண்டிங் ஆஃப் டிசீஸ் இன் அட்வான்ஸ். இப்போ ஒரு டிசீஸ் நம்ம பாடியில் இருக்குது அப்படின்னா நம்ம பாடியில் அந்த டிசீஸோட சிம்டம்ஸ் அந்த டிசீஸை பற்றின ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் ஆஃப் கேன்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 மோஸ்ட்லி கேன்சர் இஸ் எ சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தேர்ட் ஸ்டேஜில் தான் ஒருத்தர் உடம்புல இப்படி ஒரு டிசீஸ் வந்திருக்கு கேன்சர் வந்திருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணாமல் earlier ஐடென்டிஃபை பண்றதுக்கு we got a new technology called as this cell free DNA technology. இந்த cell free DNA அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. in human body most of the DNA in genome is neatly packed inside the cells. அப்போ ஒரு பர்சனோட பாடி செல்லில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீனோம் தட் இஸ் என்டையர் சீக்ரெட் டாக்மா ஆஃப் லைஃப் அந்த டிஎன்ஏ எல்லாமே என்கோடான ஜீனோம்குள்ளே இருக்கும். பட் அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயின் மட்டும் ஒரு டிஎன்ஏ பார்ட்டிகிள் மட்டும் ஸ்லிப் ஆகி இட் வில் கம் அவுட். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வென் இட் கம்ஸ் டு ப்ரெக்னன்சி ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செல்லை விட்டு வெளியே லைக் பிளட் ஸ்ட்ரீம்லையோ ஏதோ வெளியே வந்து கலக்கிற ஒரு பார்ட் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ரெயினை தான் பார்த்தீங்க அப்படின்னா செல் ஃப்ரீ டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. as I told you, however, in a variety of scenarios, some fragments of DNA are released from their containers and are present outside the cell in body fluids. அப்போ இப்போ நாம சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கேன்சர் காசிங் ஒரு ஸ்ட்ரெயினோ இல்லை அதுக்குரிய கோட் பண்ணுறதுக்கான ஒரு டிஎன்ஏவோ இந்த மாதிரி செல் ஃப்ரீ டிஎன்ஏல இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வென் டயக்னாசிஸ் பண்ணும்போது நம்மளோட பிளட் சாம்பிளை எடுத்து இந்த மாதிரியான டிசீசஸ்க்கான ஸ்கோப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இன் ஃபீட்டஸ் ஸ்க்ரீனிங்கில் ஜீனோம் சீக்வன்ஸ் ஏர்லி டிடெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தை பிறப்பறதுக்கு முன்னாடி இந்த ட்ரைசோமி இந்த மாதிரியான ஜெனட்டிக் டிஸார்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா they will be do some type of scanning called as அனமலி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அனமலி ஸ்கேன் பண்ணி ஏதாவது குழந்தையோட இதை வந்து அனமலைஸ் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுற அதே பேட்டர்னில் தான் இந்த செல் ஃப்ரீ டிஎன்ஏ யூஸ் பண்ணி அதில் இந்த மாதிரி ட்ரைசோமி மாதிரியான ஏதாவது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆஸ் ஐ டோல்ட் யூ கேன்சரை டயக்னாசிஸ் பண்ண முடியும் அண்ட் அதர் அப்ளிகேஷன் லைக் ஐடென்டிஃபைங் த ப்ராக்சி ஆர்கன்ஸ் யூஸ்ட் அஸ் அ பயோமார்க்கர் இந்த மாதிரி பயோமார்க்கருக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் இட் அ செல் ஃப்ரீ டிஎன்ஏ. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான் அந்த ஜீனோம் செல்லுக்குள்ள பேக்கடா இருக்கிறதுல இருந்து a fragment of small genetic material that is DNA blood streamல வெளியே செல்லை விட்டு வெளியே வந்து கலக்கிற அதற்கு பேர் தான் செல் ஃப்ரீ டிஎன்ஏ.
Next issues discussing what is called as Gemini. இந்த Gemini அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is a acronym for genome-wide mutational incidence for non-invasive detection of cancer. So genome-wide mutational incidence for non-invasive detection of cancer. இந்த கேன்சர் கண்டுபிடிப்பதற்கான இந்த டெஸ்டிங் ப்ராசஸ்க்கு பேர் தான் ஜெமினி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க என்ன அப்படின்னா, இட் கம்பைன்ஸ் ஜீனோம் வைட் சீக்வன்சிங் ஃபார் சிங்கிள் மாலிகூல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஷெட் ஃப்ரம் டியூமர்ஸ். அப்போ இந்த டியூமர்ஸ்ல இருந்து வெளியே வந்த, தட் இஸ் எடுக்கப்பட்ட அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை, அந்த ஜீனோம் சீக்வன்ஸை எடுத்து சீக்வன்சிங் பண்ற அந்த மெத்தடாலஜிக்கு பேர் தான் வந்து ஜெமினி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளட் சாம்பிள் இஸ் கலெக்டட் ஃப்ரம் த பர்சன் அட் ரிஸ்க் ஃபார் டெவலப்பிங் கேன்சர். தென் த செல் ஃப்ரீ டிஎன்ஏ, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த செல் ஃப்ரீ டிஎன்ஏவை எடுத்து tumors is extracted from the plasma and sequence using cost efficient whole genome sequencing. இந்த மெத்தட்ல இதை பண்றாங்க. ஸோ லாஸ்ட் இஷ்யூ நம்ம பார்த்தோம், இந்த செல் ஃப்ரீ டிஎன்ஏ அப்படிங்கிற அந்த கண்டெக்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஜெமினி ஆஸ் எ டெக்னாலஜி தட் யூசஸ் டு டிடெக்ட் கேன்சர்.